வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் கிளன்மார்கனில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயா பள்ளியில் 2 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர், ராணிப்பேட்டை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை மிக அதிகமாக இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாக இருந்தது. கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 43.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 5.3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். தமிழகத்தில் 5 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸிலிருந்து 43 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. கரூர் பரமத்தியில் 42.5 டிகிரி செல்சியஸும், வேலூரில் 42.5 டிகிரி செல்சியஸும், திருத்தணியில் 42.5 டிகிரி செல்சியஸும், திருப்பத்தூரில் 42 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. மதுரை நகரத்தில் 41.2 டிகிரி செல்சியஸும், திருச்சியில் 40.7 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் 40.5 டிகிரி செல்சியஸும், தருமபுரியில் 40.2 டிகிரி செல்சியஸாகவும், பாளையங்கோட்டையில் 40.2 டிகிரி செல்சியஸும், மதுரை ஏர்போர்ட்டில் 40.1 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 39 டிகிரியிலிருந்து 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 40.2 டிகிரி செல்சியஸ் ஆகும். இது இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். நுங்கம்பாக்கத்தில் 38.1 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மாறுதல். தருமபுரி மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக குறைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் -4.1 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் 5.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தர்மபுரி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் வெப்பம் அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர், கடலூர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சேலம், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 24 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நீலகிரி, திருநெல்வேலி மற்றும் சேலம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் மிகவும் அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. மற்ற இணைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளைய மறுதினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மே 7ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 8ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்கள், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மே 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 8ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
அதற்கடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். இன்று முதல் 8ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். இன்று மற்றும் நாளை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரியிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். இன்று முதல் 8ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 41 டிகிரி செல்சியஸிலிருந்து 43 டிகிரி செல்சியஸாகவும், இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 39 டிகிரியிலிருந்து 40 டிகிரி செல்சியஸாகவும், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காற்றின் ஈரப்பதமானது இன்று முதல் 8ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 30லிருந்து 50%, மற்ற நேரங்களில் 45லிருந்து 80%, கடலோர பகுதிகளில் 55லிருந்து 85% இருக்கக்கூடும். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. இன்று மற்றும் நாளை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39லிருந்து 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் 6ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.